டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலே மேக்ஸ்ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதுல 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதை சால்வ் பண்ணாம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டம். எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது, நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா, மேக்ஸ் போடாம மற்றதுல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா உங்களை மாதிரி மேக்ஸையும் ஸ்கோர் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்ல படிச்சு ஸ்கோர் பண்றவங்க இருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் நல்லா பண்ணணும். 25 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 20+ ஆகுது எடுத்து ஆகணும். அப்பதான் வந்து நம்ம இந்த காம்படிஷன்ல முன்னாடி இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மேக்ஸை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்? ஸோ அது டெய்லி ப்ராக்டிஸ் வேணும். எனக்கு வரல சார், எனக்கு பேசிக் புரியல, கான்செப்ட் புரியல, எனக்கு வந்து என்ன யூஸ் பண்றது, என்ன ட்ரிக் யூஸ் பண்றது, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது எனக்கு ஐடியா இல்லை அப்படின்றீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இயர்க்கான கிளாஸஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு பேசிக் கிளாஸஸ் நம்ம வந்து ஒரு 12 கிளாஸஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். லைவ் கிளாஸஸ் டெய்லி 1 hour கிளாஸஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது பாருங்க. நம்ம திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நடுவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்குன்னு நீங்க படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான், நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ கணிதம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் இருக்கு, ரீசனிங் இருக்கு. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி 15-10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ அது எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு வராது, பேசிக்கே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், என்ன ட்ரிக்ஸ் தேவைப்படும், எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகே இது நமக்கு தெரியலையா, ஒரு அடிஷன் தெரியல, சப்ட்ராக்ஷன் தெரியல, மல்டிபிகேஷன் தெரியல, டிவிஷன் தெரியல, நம்ம இதெல்லாம் வீக்கா இருக்கும், நமக்கு தெரியல, ஸோ இந்த ஏரியால நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதத்திலையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா இதில் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு 30 days நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் மினிமம் சால்வ் பண்ணனா கூட சரிங்களா, ஒரு 300 கொஸ்டின் வந்து டே 13ல நம்ம வந்து முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? நான் ஒரு 30 daysக்கே நான் வந்து சொல்றேன், 30 days பிளான்ல. ஸோ ஒரு நம்ம இதுல வந்து 20-25 கிளாஸஸ் கம்ப்ளீட்டா நீங்க பண்ண கூட 250 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி, நான் மினிமம் கொஸ்டின்ஸ் சொன்னேன், நம்ம 10 சால்வ் பண்ணுவோம், 15 சால்வ் பண்ணுவோம். ஸோ அது நம்மளோட டைம் போடுது. நான் 1 hourக்குள்ள உங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வச்சு அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி அழகா வந்து நீங்களும் எக்ஸ்பெக்ட் ஆகிற அளவுக்கு. ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயம் இல்லாம, ஐ மீன் நீங்க எப்பயோ படிச்சிருக்கீங்க, அந்த மெமரி எல்லாம் திருப்பி தட்டி எழுப்பணும் ஒண்ணு. சரியா? சோ அதே மாதிரி ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்திருப்பீங்க, அதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தனியா படிக்க முடியாதவங்க இப்ப என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், மேக்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி இன்னும் உங்களோட பேசிக்ஸை தட்டி எழுப்புங்க. ஸோ நீங்களும் இன்னும் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸை ஃபெமிலியர் ஆயிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோல நீங்க அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கலாம். ஒரு கேப் இருந்திருக்கும் இல்லையா, அந்த கேப்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து போக போறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன டைம் பீரியட் அப்படின்னா டெய்லியும் 8 மணிக்கு நேரலையாகவே நம்ம பார்க்க போறோம். ரெக்கார்ட் கிளாஸஸ் இது வரைக்கும் கொடுக்கல, நேரலை. ஸோ 15ல இருந்து 20 வரைக்கும் நம்ம தரமான கேள்விகள் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இதில் வேற என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கும் இல்லையா, சார் நான் இந்த கொஸ்டின் ஒரு மாதிரி பார்த்தேன், இதை எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கொண்டு வந்தாலும் கொண்டு வாங்க. ஸோ அது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த டவுட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கூட தனியாக வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா யாரும் கைட் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் உங்களுக்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பையும் நான் வந்து எடுக்கேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸுமே இந்த ஃப்ரீ பேட்சஸ்லேயே வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக. ஸோ டவுட்ஸுமே கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அது தெரியாம மேக்ஸ் போட முடியாது. அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ங்கிற பேசிக் அது எனக்கு தெரியாதுங்கிறவங்க சொல்லுங்க. உங்களுக்கான பேசிக் கிளாஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நான் தரேன். அதை வச்சு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ மீன் அந்த பிகினிங் டேபிள்ஸ் தெரியாது, எப்படி கேன்சல் பண்ணணும், ஸோ என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அது எல்லாமே தெரிஞ்சுட்டு கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ நீ ஜஸ்ட் வந்து ஷார்ட் கட் மட்டும், இது இப்படி போடு, இது இங்க வரும், இது இங்க வரும், ஸோ இப்படி அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தனமான ஷார்ட் கட்டிங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ என்னங்கிறத லேர்ன் பண்ணிட்டு, ஸோ ஏன் அப்படிங்கிற லாஜிக் நமக்கு வந்து தெரியும், பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஷார்ட் கட்டை அப்ளை பண்ண போறோம். அந்த ஷார்ட் கட் அப்படிங்கிறது இதனாலதான் இதை பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ஏன், இந்த ஆப்ஷன் ஏன் வரப்போகுது, ஏன் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இருந்தால் தான் அப்ளை பண்ணும். மொத்தமா மனப்பாடம் பண்ணியோ இதுவோ பண்ணி நம்ம பண்ண போறது கிடையாது. நான் அது வரைக்கும் யாருக்கும் அப்படி இந்த மாதிரி பண்ணிடுங்க, அப்படி போட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ ஒரு க்ளூ வச்சா கூட ஓகே, ஷார்ட் கட் போட்டீங்கன்னா கூட அது உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி போடுங்க அப்படின்னு தான் ஜிகேக்கு நான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸ்ல மொத்தம் அப்படி படிக்கவே படிக்காதீங்க, அது உங்களுக்கு யூஸே ஆகாது. ஸோ கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா தாராளமா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். எந்த பயமும் இல்லாம ஷார்ட் கட் அப்ளை பண்ணி நம்ம போட முடியும். ஷார்ட் கட்டும் போட முடியும், கான்செப்டும் தெரியும். ஷார்ட் கட் மறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல கான்செப்ட் தான் நம்ம கை கொடுக்கும். சரிங்களா? ரெண்டுமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், கான்செப்ட் தெரிஞ்சா அந்த ஷார்ட் கட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எப்பயோ ஒரு டைம் நீங்க இப்போ இருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு படிச்சோம், அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு படிச்சோம், இல்ல நான் ரொம்ப முன்னாடி படிச்சேன் அப்படின்னு இல்லாம ஸோ நம்ம ரெகுலரா தொடர்ந்து நீங்க ஒரு ப்ராக்டிஸ் எடுங்க அப்படிங்கிறத வந்து
இது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நான் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களையும் ஃபாலோ பண்ண வச்சு ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரே லெவல்ல எளிமையான கேள்விகளை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பதிலாக வேற டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அட்வான்ஸ் லெவல். ஸோ வேற ஏதாச்சும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து கேட்கறாங்க, எஸ்எஸ்சி புக்ல எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் வருதா, யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வருதா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது அப்கமிங் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸுமே யூஸ் ஆகுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது எல்லாமே நான் ஒரு கொஸ்டின் எடுத்து அதோட கான்செப்ட்ஸ் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து டீச் பண்ண போறேன். சரியா? ஸோ நீங்க என் கூட சேர்ந்து லைவ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பிடிஎஃப் நோட்ஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நான் ஷேர் பண்ணுவேன். அதுல நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டுமே நான் வந்து அசைன் பண்றேன். ஸோ ஃப்ரீ டெஸ்டா தான் இருக்கும். ஸோ அது ஆன்லைன்ல நீங்க எழுதுற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்க எழுதிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு டெஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்துமே நான் வந்து ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு அசைன் பண்றேன் சீக்கிரமாவே. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இது மறுபடியும் டே 1 கேட்டீங்கன்னா இல்ல. சரிங்களா? ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ தான் பண்ண போறோம். திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நாம ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நீங்க என் கூட சேர்ந்து நாளைக்கு என்ன கிளாஸ் நடக்க போகுதோ, நாளைக்கு 8 மணிக்கு என்ன கிளாஸ் நடக்குதோ அதுல இருந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த கான்செப்ட்ல இருந்தே கத்துட்டு வரலாம். ஓகே, லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ பேசிக்கான ஈஸி சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அட்வான்ஸ் லெவல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்குமே எப்படி யோசிக்கிறதுங்கிறத நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆவீங்க அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ உங்களாலையும் அது பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து ஒரு தொடர் பயிற்சி அவசியம். அதை நீங்க ரெகுலரா பண்ணணும். ஒரு நாள் வரப்போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பண்றதுனால அது உங்களுக்கு ஈஸியா ஆக போகுது. சரிங்களா? ஸோ யூடியூப் இது வந்து 8 o'clock இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ டெலிகிராஃப்லையும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம், அதுவும் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பிஒய்க்யூ புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்கு. 2018ல இருந்து 23 வரைக்கும் ஒரு பிராக்டிஸ் புக். சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லை, வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் இருக்கு. சரிங்களா? Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் புக் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா நம்ம 24 and 25ல நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வித் எக்ஸ்பிளனேஷனோடய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 புக் இருக்கு, பிளஸ் ஒரு ஃபார்முலா புக்கும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க அந்த புக்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 2 daysக்கு டெலிவரி பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸ்க்கு நீங்க எடுத்து வச்சு சால்வ் பண்ணலாம். 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த புக். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா வந்த 2024-25 எக்ஸாம்ஸ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல்ல தான் இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து 18ல இருந்து 23 வரைக்கும் ஒரு 2000+ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கு. டாபிக் வைஸ் தான் எல்லாமே. ஓகே, டாபிக் வைஸ் இருக்கும். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்சிஎம்ல ஒரு 300 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன ரிப்பீட்டேஷன் வருது, ஸோ அவ்வளோ நீங்க போதும். நீங்களே 300 கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இது போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ இனி ஃபியூச்சர்ல என்ன அட்வான்ஸா வரும் அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் இப்போ ரீசெண்ட் நடந்திருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா போதுமானது. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபார்முலா புக் இருக்கு. ஸோ 3மே வேணாலும் வாங்கிக்கோங்க, இல்லை இது எது உங்களுக்கு வேணும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே நான் வீடியோஸாவும் யூடியூப்ல ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதையுமே நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெய்ட் பேட்ச் கம்பைன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து எல்லா மாடல்ஸ், எல்லா கான்செப்டையுமே எனக்கு ஆர்டரா படிக்கணும், ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த தனியா பெய்ட் பேட்ச் மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த கம்ப்ளீட் எக்ஸாமோட சிலபஸ் கவர் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு புக் பிளஸ் கிளாஸோட காம்போவாவும் ஒரு கோர்ஸ் அதை பத்தி டீடைல் வேணும் அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல என்ன பண்ணுவோம், இந்த புக்ஸும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி இதுல வரக்கூடிய கிளாஸ், வீடியோ கிளாஸஸ், இந்த மாதிரி போர்டில் எடுத்த கிளாஸஸ் பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்சஸ், ஓகே, அதுவும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ஒன் டைம் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. எவ்வளவு நாள் வேணாலும் இந்த கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 1 year போதும், 3 months போதும் அப்படிங்கிற எந்த லிமிடேஷனுமே நான் இதுல வைக்கல. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்ச் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெய்டு. சரிங்களா? அது தனியா. சரிங்களா? என்ன புக்கோட காஸ்ட் அதுவும் சேர்ந்து. சரிங்களா? ஸோ 1499 கிளாஸ், வீடியோ, எக்ஸ்பிளனேஷன் பேசிக்ல இருந்து பிளஸ் டெஸ்ட் எல்லாமே வரக்கூடியதுக்கான பிரைஸ். சரிங்களா? ஸோ இந்த புக்கு ஒவ்வொன்றுக்குமே இண்டிவிஜுவல் பிரைஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது போக தான் யூடியூப்ல நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் இருக்கிறவங்களும் ப்ராக்டிஸ்க்கு நம்ம யூடியூப்ல போடக்கூடிய இன்னும் புது கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு பேசிக்ல இருந்து அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டா 8 மணிக்கு லைவ்க்கு ஆஜராயிடுங்க. ஒரு தனி நோட்டு போட்டுக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுங்க சொந்தமா. சரிங்களா? ஸோ இதுல இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா வராது. நீங்க நோட்டு போட்டு எழுதி பாருங்க, உங்களுக்கு இதுவே ஒரு நோட்டா சேர்ந்துரும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ்க்கு ரிவிஷன் பண்றதுக்கும் நல்லா இருக்கும்.
ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிற சம்ஸ் எடுத்து வைங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளியர் பண்ணுறதா நம்மளோட ஐடியா. ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த வகையில் தான் நான் வந்து போகிறேன். உங்களுக்கு வந்து நிறைய அதை இதை படிங்க பயன்படுத்தாம ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாம ஸோ நிறைய கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பார்க்கலாம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்போம் மேக்ஸோடது. ஓகே, ஜிஎஸ்க்குமே இந்த மாதிரி கொடுக்கலாம், தமிழுமே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த நான் சொன்னேன் இல்லையா பழைய புக்ல நடந்த இது எல்லாமே, ஸோ அது எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்க, ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரிசையா வந்துருங்க கிளாஸஸ் எல்லாமே. ஓகே, ஸோ பாருங்க டே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுல நீங்க பார்க்கறாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய கிளாஸஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு கொடுத்துருவேன் டே 1ல இருந்து. ஓகே, ஸோ அதையுமே நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முன்னாடி இப்போ இந்த நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லை, இந்த கிளாஸஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு எந்த கிளாஸஸ் நான் கொடுக்கல. ஸோ நாளைல இருந்து கிளாஸஸ்மே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.